ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வரலாறு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் மன்னர்கள் வீரத்தில் சிறந்து விளங்குனாங்க அப்படின்ற விஷயத்தை நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் அதில் ஒரு சில மன்னர்களை ரொம்ப ஒரு பெருமிதமாக பேசுகிறதுக்கு காரணம் அவர் எழுதி வச்ச வரலாறாக இருக்கலாம், அவர்களோட சிற்பக்கலைகளாக இருக்கலாம். ஸோ அதில் பயங்கரமான ஒரு இடத்துல இருந்து அவர் ராஜராஜ சோழர். நம்ம எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு பேர் மட்டும் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பேராக இருந்தது ராஜராஜ சோழர். ஸோ சோழ பரம்பரைகளில் அதிகமான ஒரு பெருமையையும், அது மட்டும் இல்லாமல் அவர் நாட்டு மக்களை அவர் நடத்தின விதங்களும் ரொம்ப ஒரு பெருமை மிகுந்ததாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜராஜ சோழன் அப்படின்றவர் எப்படி வந்தார், எப்படி அரசாட்சிக்கு வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழர்களுடைய ஆரம்பம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் சோழர்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களாக அவங்க சோழர்கள் அப்படின்ற பேரே இல்லாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. 9ஆம் நூற்றாண்டில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் நூற்றாண்டில் உள்ளே வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பாண்டியர்களும் பல்லவர்களும் அதிகமான ஒரு செல்வாக்கில் இருந்த ஒரு நேரத்தில் அவங்கள தோக்கடித்து உள்ளே வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன். ஸோ சோழ பரம்பரையில் திரும்பி ஒரு மன்னன் வராரு. எல்லாமே தமிழர்கள் தான், ஆனாலும் அந்த மூவேந்தர்களில் இவரும் ஒருவர் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக விஜயாலய சோழன் உள்ளே வராரு. ஸோ விஜயாலய சோழன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆதித்ய சோழன்ற மாதிரியான பல மன்னர்கள் வந்ததில் அவங்க வழியில் வந்தவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழன். ஸோ ராஜராஜ சோழனை பற்றி நம்ம நிறைய வரலாறுகள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ராஜராஜ சோழனை விட ரொம்ப ஒரு மேலான இடத்துல இருந்தது அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திர சோழன். ஸோ ராஜேந்திர சோழன் யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ராஜராஜ சோழனுடைய மகன் தான் ராஜேந்திர சோழன். ஸோ அவரை பற்றி என்னடா இருக்குது, எல்லா மன்னர்களும் தமிழ் மன்னர்கள் எல்லாருமே வீரம் மிகுந்தவர்களாக தானே இருந்திருக்காங்க, நீ இவங்களை மட்டும் ஒரு தனியாக பிரித்து சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை விட ஒரு படி மேலுன்னு கூட சொல்லலாம். ராஜராஜ சோழனுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் அவருடைய முதல் மனைவியானவங்களுக்கு பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன். அவர் சின்ன வயதிலேயே அந்த ராஜராஜ சோழன், அதாவது தன்னுடைய தந்தைகிட்ட பல போர் பயிற்சிகளையும் வாழ் பயிற்சிகள் நிறைய பயிற்சிகளை அவர்கிட்ட எடுத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இளவரசராக இருக்கும் போதே அவர் ஒரு சின்ன வயசில் இருக்கும் போதே நிறைய போர்களையும் சந்திக்கிறார். அதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை அரியணை ஏற வைக்கிறாரு. அதாவது எப்படி இணை மன்னனாக அரியணை ஏற வைக்கிறார். பொதுவாக மன்னர்கள் எப்படி அரியணை ஏற வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒன்று இறந்துருக்கணும், இல்லை ஏதாவது துறவு கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் அந்த இடத்துலேருந்து வெளியே போனால் மட்டும்தான் அவங்கள மன்னர்களாக வைப்பாங்க. ஆனால் இவர் ராஜராஜ சோழன் ஒரு அதுக்கு விதிவிலக்காக என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை வைக்கிறார். தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனை வைக்கிறாரு. ஸோ அவர் ரொம்ப ஒரு போரில் சிறந்து விளங்கின ஒரு காரணத்தினால கொஞ்ச நாளில் அவருக்கு முடிவு சூட்டி அவரை மன்னராகவே ஆக்கிடுறாரு ராஜேந்திர சோழனை. ராஜேந்திர சோழன்ட்டு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பல் படை சென்று ஒரு போர் செய்து வேறு ஒரு இடங்களுக்கு சென்று போர் செய்கிறதுல சிறந்து விளங்குனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சோழர்கள். ஸோ சோழர்களில் நிறையா மன்னர்கள் அந்த கப்பலில் வணிகம் செய்கிறதா இருக்கட்டும், கப்பல் கடந்து போய் போர் செய்கிறதா இருக்கட்டும், இதில் நிறைய சிறந்து விளங்கியிருக்காங்க. அது மாதிரி தான் ராஜேந்திர சோழன் அவங்கள விட ஒரு படி மேலே என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 100 மரக்கலன்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சு வேறு இடங்களுக்கு போய் போர் செய்கிற அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு மன்னனாக இருந்திருக்காரு. ராஜராஜ சோழனும் கப்பல் படையில் சிறந்து விளங்கினவர் தான். ஆனால் ராஜேந்திர சோழன் அவருக்கு ஒரு படி மேலே போய் அவருக்கு சில ராஜராஜ சோழனை விட சில நற்பண்புகளும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய அறிவுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தண்ணியில் திசைகளை நம்ம இப்போ நம்ம காம்பஸ் வச்சோ இது வச்சோ பார்க்குறோம். ஆனால் அன்றைய தமிழர்கள் எந்த மாதிரியான ஒரு
இல்லை வந்து இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு போனால் இந்த இடம் இருக்கும், அப்படி மாதிரியான அறிவுகள் வந்துட்டு மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால நம்ம வந்து நம்மளுடைய மூளையை நம்மளே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளே யோசித்து செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை கூட நம்ம வந்து கூகுளில் அடித்து பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கூகுள் நிறுவனம் வந்து தனக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்குது. அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம வந்து ராஜேந்திர சோழனுக்கு வரலாம். ராஜேந்திர சோழன் வந்துட்டு ஆமைகள் வந்து தண்ணியில் வந்து போகிறத வச்சு அந்த திசைகளை வந்து கணக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று எந்த பக்கம் வீசுதுன்றதை வச்சு அந்த மரக்கலன்கள் வந்துட்டு எந்த பக்கம் போகுதுன்ற மாதிரியான நிறைய ஒரு நுட்பமான அறிவுகளை வந்து பெற்றிருந்தவர் தான் வந்து ராஜேந்திர சோழன். இதனால தான் வந்துட்டு அவர் இன்னமும் பெருமையாக பேசப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மக்களுக்கு வந்து குறைந்த வரிகளை விதித்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மன்னனை விடுங்க, நாட்டாமை இந்த மாதிரியான ஆட்கள் வரும்போதே மக்கள் எல்லோரும் வந்துட்டு மரியாதை ஓவராக கொடுப்பாங்க. எடுத்து கட்டுறது, செருப்பு போடாமல் போகணுன்ற மாதிரியான நிறையா ஒரு இதெல்லாம் இருந்துகிட்ருந்துச்சு, நம்பிக்கைகள் இருந்துகிட்ருந்துச்சு. ஆனால் இவருடைய காலகட்டத்தில், அதாவது இப்போ 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு மன்னன், ஆனால் அப்பயுமே வந்துட்டு மக்களை வந்து தனக்கு நிகராக வந்து மரியாதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வரும்போது வந்து செருப்பு அணிந்திருக்கக்கூடாதுன்றத ஒரு மாதிரியான விஷயங்களை வந்து அவர் செஞ்சதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு மரியாதையாக, அதனாலேயே வந்து மக்கள் வந்துட்டு அவர் எதுவும் சொல்லாமலே வந்து மரியாதையை வந்து தானாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து நிறையா ஒரு விவசாயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு நிறையா நன்கொடைகள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராஜேந்திர சோழனை ஒரு படி மேலாகவே வந்துட்டு கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. போர் செய்யும் போது அவருடைய யுக்திகளை பார்த்து நிறைய மன்னர்கள் வந்து தலை தெரிச்சு ஓடிருக்காங்க. அதாவது தாய்லாந்தாக இருக்கட்டும், இந்தோனேசியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய இடங்களை வந்து அவர் கைப்பற்றியிருக்காரு. அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது தான் வந்துட்டு அதை திருப்பியும் வழங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான நிறையா ஒரு சூழல்கள் வந்து இருக்குது. அதனாலேயே வந்துட்டு அவருடைய பெருமைகள் வந்து நிறைய குறைஞ்சி போச்சாம். தமிழ் மன்னர்கள் நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, அதாவது நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பழைய நூல்கள் ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருக்கணும், வரலாறுகள் எழுதி வச்சுருக்கணும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சாட்சிகள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சால் மட்டுமே வந்து நம்மளால் அந்த இதெல்லாம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சில ஆய்வுக்கூறுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல தீவுகளில் வந்துட்டு யாருமே வந்து உள்ளே நுழைய முடியாத தீவுகளில் கூட இவர் வந்து அரசாட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வளங்களை வந்து அதிகமாக ஒரு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு ராஜேந்திர சோழன் பெரிய ஒரு ஹெல்பிங் மைண்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இலங்கையில், அதாவது ஈழத்தில் வந்து போய் போர் செய்யும் போது நிறையா இடங்களை வந்துட்டு கைப்பற்றி அந்த இடத்த வந்துட்டு அவர் வந்து தனக்குள்ளே வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு அடிமைகளாக கூட்டிகிட்டு வரும்போது அவங்களையும் வந்துட்டு மரியாதையை நடத்தியிருக்காரு. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அதாவது இது எப்படி கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து அடிமைகளால் தான் வந்து கட்டப்பட்டுச்சு. பல நாடுகள்லேருந்து வந்த அடிமைகளால் தான் கட்டப்பட்டுச்சு. இவர் வந்துட்டு நிறைய ஒரு மக்களுக்குரிய மரியாதைகளையும் அவங்களுக்குரிய ஓய்வுகளையும் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும்போதே வந்து அவருக்கு ராஜேந்திர சோழன்ற பேர் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவருடைய பேர், உண்மையான இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராஜராஜ சோழனும் அவர் தேவியும் வச்ச பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மதுராந்தக சோழன் அப்படின்ற பேர் தான் வந்துட்டு அவருடைய உண்மையான நேம்னு சொல்லலாம். அவருக்கு வந்துட்டு பல பெயர்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் மக்களாலேயும் அவருடைய போர் திறனை பார்த்து காலங்களும் வந்து நியமித்த பேர் வந்து நிறையா. ஆனால் அவருடைய பேர் வந்துட்டு மதுராந்தக சோழன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு பேர் வந்து காலம் வச்ச பேருன்னு கேட்டிங்கன்னா கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு பேரும் வந்து இவருக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜேந்திர சோழனை பற்றின நிறைய
தகவல்கள் வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய சிற்பக்கலைகள் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சோழர்களோட சிற்பக்கலையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. சிற்பக்கலைகளாக இருக்கட்டும், ஓவியக்கலையாக இருக்கட்டும், இந்த இதெல்லாம் வந்து சிறந்து விளங்கின ஒரு மன்னர்கள்னு சொல்லலாம். ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறம் எதுக்காக நாடுகளை கொடுத்தாங்க, திருப்பி அவர் ஜெயிச்ச எல்லா நாடுகளையும் எதுக்காக திருப்பி கொடுத்தாரு? எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிட்டுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் என்ன சம்மந்தம்? அது மாதிரியான நிறைய தகவல்கள் இன்னும் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குது. எகிப்தில் வந்து சோழர்கள் வந்து அவருடைய பங்குகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மன்னர்கள் நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல வந்து தன்னுடைய பங்குகளை வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எகிப்தியர்களுக்கு வந்து அதுவரையும் ஒரு நாகரிகம் இல்லாமல், அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் தான் வந்து இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க இருந்த ஒரு நிலையில் எப்படி அவங்களால ஒரு பிரமிட் கட்டியிருக்க முடியும்? அந்த இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு பெரிய பிரமிட். அது மனிதர்களால் கட்ட முடியாதுன்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகளும் வந்துட்டு ஆராய்ச்சிகளும் வந்து நிறைய இன்னும் எடுத்துகிட்டே இருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு தமிழர்களோட பங்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையை வந்துட்டு பாதியை வந்து இவர், அதாவது ராஜராஜ சோழன் வந்துட்டு பிடிச்சி வச்சுருந்த ஒரு நேரத்துலையும், அதுக்கு பின்னால் இலங்கையை முழுமையாக வந்து தனக்கு உள்ளே கொண்டு வந்தது வந்து ராஜேந்திர சோழன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் செஞ்ச மாதிரியான ஒரு சில வேலைகளை வந்து இவரும் செஞ்சுருக்காரு. ஸோ போர் செய்கிறது, அதாவது கடல் கடந்து போர் செய்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் வந்துட்டு என்ன ஒரு வேலையை செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜேந்திர சோழன் தான் இருக்கும் போதே வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து முடிசூட்டினார். அது மாதிரி ராஜேந்திர சோழன் தன் மகன் ராஜாதிராஜ சோழனுக்கும் வந்துட்டு அவர் இருக்கும் போதே வந்து முடிசூட்டிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜேந்திர சோழனுடைய புகழ் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துக்கு போய் இவர் போர் செஞ்சுட்டு வந்த ஒரு சந்தோஷத்தில் கட்டினது தான் வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லக்கூடிய ஒரு கோயிலை கட்டியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலில் வந்து 4 புறங்களாக கட்டினது வந்து இது வந்து 8 புறங்களாக கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த கோயில்னு சொல்லலாம். அது மட்டும் காளகஸ்தின்ற மாதிரியான நிறைய கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க. தமிழ் மன்னர்கள் நிறைய வந்து கோயில்கள் கட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறையா தொழில்நுட்பங்கள் வந்துட்டு இன்னும் நம்மளால் கூட செய்ய முடியாத சில தொழில்நுட்பங்கள் கூட வந்துட்டு அவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்மளை தமிழராக இருக்க வந்து பெருமைப்படுத்துது. இந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம தமிழ்லேயே பேசுவோம். தமிழில் பேசுகிறதுக்கு வெக்கப்படுறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, நம்ம பேசக்கூடிய தமிழை வந்துட்டு ஒழுங்காக பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். பாய்.